காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேமிங் பாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். இது நான் ஃபஸ்ட் டைம் வீடியோனால கொஞ்சம் இது பண்ணி பேசியிருப்பேன். அதெல்லாம் வீடியோ தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிருவோமா? சரி ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ சேனலுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நமக்கு டே வந்துருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கிரியேட் மேப்பை கொடுத்துருவோமா? கிரியேட் மேப்பை கொடுப்போம். சரி ஓப்பன் பண்ணுறோம். சரி இப்போ நம்ம செஸ்ட்டுக்கு சைடில் இருக்க லைட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செஸ்ட்டை உடச்சிருவோம். சரி வில்லேஜ் வேறு எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால வில்லேஜ் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில. நான் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு அழிச்சிட்டேன். சரி வாங்க டக்குன்னு வில்லேஜை கண்டுபிடிக்கலாம். சரி டக்குன்னு போகிறோம். வில்லேஜில் போகிறோம், லூட் அடிக்கிறோம், வீட்டை கெட்டுறோம். சரி இப்போ நான் வில்லேஜை தேடி போயிட்டுருக்கேன். சரி மரத்தை உடச்சிட்டு அப்படியே வில்லேஜுக்கு போவோம். இன்னும் கொஞ்சம் மரம் வெட்டிக்கலான்னு நான் இருக்கேன். பாதி மரத்தை வெட்டாமல் போயிட்டுருக்கேன். சரி பாதி மரத்தை வெட்ட வேணாம், விடுங்க. நிறைய மரம் இருக்குண்டா, மரத்தை உடச்சி போட்டிருக்கேன். சரி இங்கே இல்லை, ஏதாச்சும் ஒரு மரத்தை வெட்டிப்போம். சரி இந்த மரத்தை வெட்டிப்போம். சுகர் கேன் இருக்குது, கொஞ்சம் எடுத்துப்போம். ஸ்டக் ஆகிடுச்சு எனக்கு. இதுங்க இந்த மரத்தை வெட்டலாமா? ஆனால் இதை வெட்டுவோம். இதான் பெரிய மரமாக இருக்குது. சரி பண்ணி என்னடா இந்த மாதிரி இருக்குது. சரி இதை போட்டு சாப்பாடு எடுத்துக்கலாம். சரி சாப்பாடு எடுத்தாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு வில்லேஜை தேடி போகிறோம். நான் எங்கிட்ட போகிறேன், எங்கேன்னு எனக்கே தெரியல. சரி எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. இப்போ வந்துருச்சு. எனக்காக மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் பாதி ஸ்டக்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் ஸ்டக் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். சரி அடுத்த வீடியோவில் நான் ஸ்டக் ஆகாமல் பார்த்துக்கிறேன். சரி வாங்க டக்குன்னு இந்த நதியை கரண்டு அந்த வில்லேஜை தேடி போகலாம். சரி இப்போ போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வில்லேஜ் எனக்கு கொஞ்சம் கிடைக்காம தான் இருக்கும். சரி என்னால் இந்த மலையை ஏற முடியல. மரத்தில் ஏறுறேடா நான். ஏதோ மலையில் ஏற முடியலன்னு நினச்சேன். சரி டக்குன்னு போவோம். எந்த கேப்புமே இல்லையாடா. சரி இந்த பக்கம் வழியாக போவோம். நம்ம அந்த பக்கம் வழியாக சுற்றி போவோம். என்னன்னா சரி கேவ் இருக்குது, கேவுக்குள்ளே போவோமா? வேணாம். நம்மக்கிட்ட ஆர்மர்ஸ் ஏதாச்சும் சூட்டு இந்த இதெல்லாம் இல்லை, கத்தி இதெல்லாம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம போவே வேணாம். சரி நாங்கள் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம். சரி அங்கிட்ட ஐலாண்ட் இருக்குதுன்னு நினச்சி வந்தேன். ஒரு பண்ணி இருந்துச்சு, அதை போட்டுட்டு வந்தா ஐலாண்ட் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஐலாண்ட் அங்கே இல்லை. சரி இப்போ இந்த கோழியை போட்டுட்டு மேலே ஏறி அந்த பன்னியை போடுவோம். நான் உனக்காக வரேன், ஏன்னா நீ சாப்பாடு கொடுப்ப. நான் ஏதோ ஒரு பாட்டை உளறி விடுறேன். என்னடா அடிக்க முடியல. செத்துரு அடைங்க. சரி அதையும் போட்டு தள்ளிட்டு இன்னைக்கு மட்டன் பொரியல் தான். இது பன்னிக்கறி இல்லையா, மட்டன் போடுவோம். தப்பாக சொல்லிட்டேங்க. சரி நம்ம வில்லேஜுக்கிட்ட வந்துட்டோம். சரிங்க, வில்லேஜ் இங்கிட்ட இருக்கானே தெரில. நான் இப்போதைக்கு சும்மா போகிறேன். ஏதாச்சும் கணச்சு என்னங்க அது? ஆமாங்க. க்யூட்டாக இருக்குங்க. முட்டை போடுங்க. என்னடா நம்பர் 2 பேரை பார்க்குற? போங்க. சரி நான் சாப்பிட்றேன். கேரட் ஒன்று இருக்குது. கேரட் 2 இருக்கா? உங்கள் போகிறங்க சுகர் கேனு அதை உடைப்போமா? சரி நம்மக்கிட்ட நான் நிறைய வளர்த்து விடுவேன். சரி வாங்க டக்குன்னு போகணும். சரி இப்போ இங்கே சுகர் கேன் இருக்குது, இதை உடைப்போமா? சரி டக்குன்னு சுகர் கேனை உடச்சிட்டு
அப்புறம் நைட்டு வேறு ஆக போகுது. பெட்டில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. சரி இங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வுட்டெல்லாம் இருக்குது. ஏங்க மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. எங்கிட்ட இருக்காங்களோ? ஏய் மரத்துக்குள்ளே பன்னி, நான் பன்னிக்குள்ளே மரம். சரி 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 டக்குன்னு போகணுங்க. லேட் ஆகுது. நைட் ஆயிடுச்சுன்னா ஏதோ இந்த ஜாமிஸ் இந்த க்ரீப்பர் வேணும். கப்பலுங்க, கப்பல் நினைக்கிறேன். அது கப்பல் ஷேப்பில் இருக்குங்க. கப்பல் தான் நினைக்கிறேன். கப்பலாக இல்லை டர்ட்டா? டர்ட்டுங்க, மண்ணுறாங்க. சரி இப்போ இங்கே இருக்க சுகர் கேனை உடைப்போமா? சரி உடச்சிருவோம். எங்க அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுப்போம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே தங்கிப்போம். ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால தான் நம்மக்கிட்ட பெட்டு இல்லை. அதனால் இன்றைக்கி நைட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இங்கேயே ஸ்டே பண்ணணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான். சரி வச்சுட்டோமா, அவ்வளோதாங்க. சோப்பா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது போடும்போது நான் போச்சு. சரி வாங்க. என்னடா ஸ்டக் ஆயிடுச்சு. சரி இந்த மரத்தை உடைச்சிருவோமா? மரத்தை உடைக்கும்போ ஃபுல்லாட்டி உடச்சிருவோம். எவ்வளோ 6 இருக்கா? இந்த இதை ஒன்று உடச்சிருவோம். எனக்கு மரம் வேணும். 60 பிளாக்குக்கு ஒரு வீடு கட்டலாமான்னு இருக்கேன். அடுத்து இந்த மரத்தை வெட்டிட்டு இந்த மாடு இங்கே இருக்குது, கொஞ்சம் மாடு அடிங்க போட்டுடலாமான்னு நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சுகர் கேனை உடச்சிக்கலாம். எல்லா சுகர் கேனும் நம்மளுக்கு தான்டா. சுகர் கேனை வச்சு பேப்பர் பண்ண முடியும். பேப்பரும் இந்த லெடரும் இருந்தால் புக்கு பண்ணலாம். அதை வச்சு என்சாட்டிங் புக்கு, இந்த புக் செல்ஃபு இதெல்லாம் பண்ணலாம். சரி ஓக் பிளான்ஸாக கூட மாட்ட முடியும். சரி வாங்க. இப்போது டோர் மட்டும் செஞ்சு வச்சுக்கிறேன். 60 பிளாக் இருக்குது. இப்போ மாடை போட்டுடலாமா? சரிங்க, நான் மாடை இதே இருக்கு வைக்கிறேன். இது என்ன மரம்? சரி வீட்டை கட்டுவோம். எங்கிட்ட கட்டி விட்றேன். நம்மளுக்கு இப்போதைக்கு தங்குற மாதிரி ஒரு வீடு வேணும். காலையில் உடைக்கணும். அது அங்கே வெறுப்பாக இருக்கும். ஒரு வீட்டை கட்டிட்டு உடைக்கும் போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் எத்தனை பேட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சரி வேறு இந்த மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் இந்த மாடு வேறு நம்மளை லுக் விட்டுட்டே இருக்குது. இதை போட்டுருவோமா? சரிங்க, வீட்டை கட்டிட்டா இருக்குது. ஒரு கொஞ்ச நேரம் சுட்டிக்கோ. ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான் பார்க்க போகிற நீ. என்ன ப்ரோ கொலை பண்ண போகிறீங்க? அதெல்லாம் இல்லை, நான் சும்மா போட்டுட்டல நான் போகிறேன். சரி இப்படி கட்டி வச்சுப்போம். பெட்டில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. சரி இந்த உட்டை உடைப்போம். சரி மாடை போட்டு தள்ளலாம். கடை இங்கே அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. சரி இங்கே கேப் இருக்குது. சரி சாண்டு என்னங்க சாண்டு உழுகுது? சரி இந்த மாட்டை போட்டு தள்ளிடுவோம். எனக்கு விருப்பம் இருக்குது. இந்த மாடு வேறு லுக் விட்டுட்டே இருக்குது. எங்கே ஓடுற? ஐயோ என்னோட கிராஃப்டிங் டேபிள்குள்ளே போகிறேன். பாய். இந்த மாடை போட்டாச்சு, இந்த மாடையும் போட்டாச்சு. என்னங்க இங்கே நிறைய மரம் செடியெல்லாம் இருக்குது, கலந்து கிடக்கா. இந்த மரம் உடைச்சோல ஸ்லாப்லிங் கிடச்சிருக்கு. சரி எடுத்து வச்சுப்போம், நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். சரி இப்போ நம்ம காபிள் ஸ்டோன் தோண்டணும். எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. என்கிட்ட இப்போதைக்கு செவல் இல்லை. அதனால் இதை வச்சு தான் தோண்ட போகிறேன். நானும் என்ன பண்ணலாம்னு எனக்கும் புரியல. சரி டக்குன்னு உடைக்கணுங்க. நைட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. ஜாமிஸ்லாம் வந்துட்டு வணக்கம்டா மாப்பிள்ளைன்ற நான் எங்கிட்ட உடைப்பேன். இங்கிட்டு கீழேனா நிறைய ஸ்டோன் இருக்குதுன்னு நினைப்பேன். பார்த்தா மண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ குட்டாம்போக்கில் உடச்சி விடுவேன். சென்னும் கீழே போய் உடச்சி விட்டுட்டே இருப்பேன். ஒரு சிலத்துக்கு தோணுன்னா அயன் கிடைக்கும், இல்லை லேப்பிஸ் கிடைக்கும். எனக்கு நான் போன வாட்டி ஒரு டேயில் கிடச்சிச்சு. ஏதோ ஒரு கல் கிடச்சிக்கு வித்தியாசமாக. இந்த கல்லை வச்சு என்னடா பண்ணேன்? சரி டக்குன்னு உடைங்க எனக்கு. சரி 2 ஃபர்னஸ் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபர்னஸ்னால் என்னன்னு பாதி பேட்டுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா மைன்கிராஃப்ட் விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அது ஒரு இது மாதிரி சமைக்கிற பொருள் மாதிரி. அதில் நீங்கள் வெறும் இந்த சமைக்க லாவா இல்லை உட்டு போட்டால் போதும். என்ன இந்த கறிக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட பண்ணலாம். ஏங்க நைட் ஆகுதுங்க. டே என்னடா போகல. டே என்னடா மேலே பார்ப்போம். மேலே எங்கடா இருக்கேன்? அது பாட்டு நானே தப்பாக முடிச்சிட்ருக்கேன். சரி அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. மேலே வந்துடுறா. விட்ட ஓடுறா. ஐயோ கிராஃப்டிங் டேபிளில் ஓடடா. டக்குன்னு உள்ளே போடா. ஏங்க அந்த குழியை அடைக்கல. சரி அதை 4 நாள் கழிச்சு அடிச்சுக்கலாம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி ஒரு டார்ச் மட்டும் வச்சுக்கலாம். சரி கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு ஆடு மாடை வேக வைப்போம். ஃபர்னஸை வச்சு கறியை வேக வைப்போம். சரி இதை வேக வச்சுட்டோம். சரி ஃபர்னஸை செஞ்சு ஒன்று வச்சுப்போம். ஏன்னா கொஞ்சம் பிக்காட்ஸு ஆட்ஸு இந்த கத்தி இதெல்லாம் செய்யணும். இன்னும் நான் அது வேறு உட்டில் இன்னும் செய்யவே இல்லை. சரி நம்ம இன்னொன்று ஃபர்னஸ் செஞ்சுருவோம். சரி இப்போ டக்குன்னு இன்னொன்று வச்சுட்டு 2 இடத்துல கறி, இன்னொன்றில் ஏதாச்சும் ஒன்று வைப்போம். சரி இப்போ ரெண்டுமே வேகட்டும். எப்போங்க காலையில் ஆகும்? என்னங்க இப்போ நான் 3 வருதா? சரிப்பா. சரி டக்குன்னுட்டு இப்போ இதுக்கு மன்னிச்சுக்கோங்க. என்னென்னா எங்கள் ஊரில் ஸ்பீக்கரு அது ஒரு பொங்கல்னால ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க, சவுண்டு கேட்குது. நான் வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரி இந்த மேப்பை பார்ப்போன்னு பார்த்தேன், கேவலமாக இருக்குது. ஏன்னா நான் இங்கிட்டு கிடக்கேன், வில்லேஜ் இங்கிட்டு கிடக்கோ. சரி என்னன்னு தெரியல. நம்ம டக்குன்ட்டு எப்போங்க நான் போவேன்? சரி ஸ்கிப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கிப் பண்ணிடலாம். வெளியே வேறு ஜாமிஸாக நிற்கிறாங்க. சரி மேலே பிளாக் உடச்சி என்னென்ன நிற்கிறாங்கன்னு பார்ப்போமா? வேணாம். ஏதோ பச்சை கலரில் வந்து ஒன்று வெடிச்சிடும், வேணாம். சரி வெந்துருச்சு. இந்த உட்டை எடுத்து வச்சுப்போம். இதில் வெந்துருச்சு. சரி சாப்பிட்டுக்கலாமா? ஏங்க இந்த டோர் வழியாக ஒன்றும் பார்க்க முடியலையா? இந்த தண்ணியை மட்டும் தான் பார்க்க முடியுது. சரி எப்படா ஓப்பன் பண்ணுவேன்? டே டக்குன்னு ஓப்பன் பண்ணி விடுங்கடா. ஐயோ டக்குன்னு நைட் டக்குங்கடா. உட்டையும் உடைக்க வேணாங்க. நான் உட்டை உடைச்சி மேலே போகலான்னு பார்த்தேன், திரும்ப வேணான்ட்டேன். க்ரீப்பர் வேறு வந்துடுமா? அது பேர் க்ரீப்பரா? பாம்பக்கரி குண்டு முருகேசா, வெடிகுண்டு முருகேசா இருப்பான், வெளியே சுற்றிட்டு இருக்கேன். சரி ஊரில் பாட்டு போட்டுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது எனக்கும். இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிடலாம் பார்க்குறேன். ஸ்கிப்பு வேறு எப்போ பண்ணுவேன்னு எனக்கே தெரில. ஸ்கிப்பு எனக்கு பண்ண தெரியாதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன்ல, நான் ரெக்கார்ட் கட் பண்ணிடலாமா இல்லை வேறு வழியை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். நான் என்ன பண்ணலாம்னு எனக்கே புரியல. சரி நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இருங்க இந்த கொஞ்ச நேரத்தில். என் ஃப்ரெண்டு ஒரு ட்ரிக் சொல்லிட்டேன்டியான், ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே காலையில் வைக்கிற மாதிரி. அந்த ட்ரிக்கை நான் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரி அதுக்குள்ளே நம்ம பிக்காட்ஸு, இந்த ஆட்ஸு, இந்த கத்தி எல்லாம் செஞ்சு வச்சுருவோம். ஏன்னா இந்த ஆட்ஸ் எப்போ வேணாலும் உடையலாம். சரி ஆனாலும் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம டக்குன்னு இது அவ்வளோதாங்க. இந்த ஸ்கிப்புக்கு கொஞ்சம் ட்ரிக் போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சோன்னு போடணும். அது எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சமாக நானும் போட்டுட்டு வரேன். சரி நம்ம ஒரு போட்டு பண்ணி வச்சுப்போம்னு சொல்லி போட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வச்சேன். பண்ணியிருக்கேன். இப்போ போட்டு பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ டக்குனுங்க டக்குனுங்க என்னங்க லேட் ஆகுது. சரி எப்போ ஸ்கிப் பண்ணுவேன்னு எனக்கே தெரில. அவ்வளோதாங்க, இந்த ஸ்கிப் பண்ண போகிறேன். சரி ஸ்கிப் பண்ணிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஸ்கிப் பண்ண முடியலையே. இது ஸ்கிப் ஆன் பண்ணிடலாம். இருங்க அவ்வளோதாங்க, ஸ்கிப் ஆன் பண்ணிடுவோம். சரி இப்போ நான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. சரி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவன் க்ரியேட்டிவில் போயிருக்கான்லாம் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு க்ரியேட்டிவ்னால என்னென்னே தெரியாதுங்க. நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால க்ரியேட்டிவ்னா என்னென்னே தெரியாது. நான் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணுறேன். சரி நான் டக்குன்னு இந்த வீட்டை உடைச்சிருவோம். வீட்டுக்குள்ளே இருக்கலாம் உடைச்சாச்சு.
டக்குன்னு உடச்சிருவோம் வீட்டை. எனக்கு இந்த ரேடியோ சவுண்டு வேறு சும்மா வெறுப்பேட்டிகிட்டு இருக்கு. நான் டக்குன்னு வீடியோ முடிச்சிடுறேங்க, எனக்கு வெறுப்பாக இருக்குது. சரி டக்குன்னு வீட்டை உடடா. அழுத்தி பிடி பூயாடி. அது மட்டும் இல்லை, ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் எல்லாம் போடணும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன போடலான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரியே போட்டுருவோம். ஆனால் பிசி கேம்ஸ் மட்டும் சொல்லாதீங்க. ஆனால் பிசி வாங்கலை, நான் வாங்கிட்டு அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஷார்ட்ஸில் சொல்லுவேன், இல்லை வீடியோவில் சொல்லி விட்டுறேன். அப்போ வந்துட்டு சொல்லுங்கள். நான் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் அதுக்குள்ளே மொபைல் கேம்ஸ் கொஞ்சம் முடிச்சிருவேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மொபைல் கேம்ஸ் வச்சு பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஃப்ரீ ஃபயர் போடலாமா இல்லை கிராணி ஒன் போடலாமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எதுக்கு நிறைய லைக் வருதோ அதைத்தான் போடுவோம். சரி டக்குன்னு இப்போ பாடி வீட்டுக்கிட்ட உடச்சிட்டேன். இப்போ டக்குன்னு என்னடா இது, டக்குன்னு உடைக்கவே முடியல. அவ்வளோதான், ஏதோ ஒரு லெவல் உடச்சி வச்சுருக்கேன். அப்பா இப்போ எல்லாத்தையும் எடுத்துப்போம். 60 உட்டு வந்துருக்கணும். 60 உட்டு வந்துருக்கா? என்னடா ஸ்டக் ஆகிடுச்சுங்க. வந்துருச்சு. உட்டெல்லாம் எடுத்துக்கோ. 60 வந்துருச்சா? 60 உட்டு வேணுங்க எனக்கு. சரி அவ்வளோதான், நம்ம கிளம்புவோம். பாய். இந்த ஏரியா 56 இருக்குது. சரி போடு விடுங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு போட்டு செஞ்சுப்போம். நைட்டு என்னடா போட்டு செஞ்சேன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, போட்டு செய்ய மறந்துட்டேன். ஆனால் போட் செஞ்ச மாதிரி தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் போட் செய்யலை. சரி இப்போ நம்ம போட்டில் உட்காந்து டக்குன்னு வில்லேஜுக்கு போவோம். இந்த ரேடியோ சவுண்டு வேறு வெறுப்பாக இருக்குங்க, ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. இந்த கேம் என்ன ஆச்சுன்னு தெரில. நான் அதில் போய் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மாட்டிக்கினேன். நான் அடுத்து பார்ட் 2ல் கிராஃபிக்ஸ் மாட்டணுங்க. சரி நான் டக்குன்னு ஏதோ லெவலில் போயிட்டுருக்கேன். எப்போ நான் போய் சேருவேன்னு எனக்கும் தெரில வில்லேஜுக்கு. சரி ஏதோ ஒரு அளவுக்கிட்ட வந்துட்டேன். அவ்வளோதாங்க, கிட்ட வந்தாச்சுங்க. நடா இங்கே நிற்கிது. உடடா டக்குன்ட்டு போட்டை உடச்செல்லாம் பார்த்தேன். அங்கிட்டு போய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சரிங்க. இங்கே பாருங்க, இதுக்கு நடுவில் போயாச்சு. அவ்வளோதாங்க. எங்க கடல் வருது என்னடா? அங்கே டைலாண்ட் இருக்கா? இங்கிட்டு ஃபுல்லாக கடலா? இங்கிட்ட இருக்குது. அப்போ சரி இங்கிட்டு நேராக போகலாமா? ஆமாங்க, நேராக போயிடுவோங்க. நேராக போடா. நேராக போடா. வளைஞ்சு போயிட்டுருக்கேன். நேராக போடா. அவனாங்க வெறுப்பாயிருச்சு. நான் நேராக போடான்னு சொல்லிட்டு இருந்தா சைடு எல்லையே விட்டுட்ருக்கேன். சரி அவ்வளோதாங்க, இங்கே இறங்கிடலாம். சரி இல்லை இங்கே இறங்குறான்னு சொன்னா அங்கிட்டே போயிட்டுருக்கேன். எங்கடா போய் இறங்க போகிற எனக்கே தெரியல. எங்கே போய் இறங்குவான்னு தெரில. இவங்க வேறு ரேடியோ எவன்டா எடுத்து வந்து போட்டியான்? கத்துருங்க, வெறுப்பாக இருக்குது. சரி டக்குன்ட்டு அவ்வளோதாங்க. இப்போ இறங்கிடுவோங்க. எங்கிட்டு போகலாமா எனக்கே புரியலடா. எவனாச்சும் கொன்றுங்கடா. ஐயோ என்னங்க அது? ஐலாண்டா? நான் ஏதோ கப்பல் மையம் இருக்குன்னு நினச்சேன். சரி எங்கிட்டு போகலாம்? ஃப்ளாட் இடம். இங்கிட்டே போகலாம். ஃப்ளாட் இடத்துக்கு போவோம். அங்கே போனால் அங்கிட்டு போறியா? ஃப்ளாட் இடத்துக்கு போடா. எங்கடா போக? ஃப்ளாட் இடத்துக்கு போடா. நானும் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிற இடத்துல வில்லேஜ் இருந்துச்சு, நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லி நீ நம்பிக்கிட்ட சொன்னேன். அவனும் சேர்றா, நீ சொன்ன இடத்துல வில்லேஜ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் போடுவாங்கடா. இல்லாட்டி கமெண்டில் ப்ரோ நீங்கள் தப்பாக போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. தப்பாக போச்சுன்னா சரி. ஃபஸ்ட் டைம் ஆடை போட்டுட்டேன். இந்த ஆட்டை போட்டுருவோம். கீழே போயிடாரு. மேலே வந்துரு. அவ்வளோதான், போட்டாச்சு. சரி இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தான், டக்குன்னு முடிச்சுட்டு நான் வாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன். எப்போங்க முடிப்பேன்? போ. சரி டக்குன்னு நான் போகிறேன். வெறுப்பாயிட்டுருக்கு. நான் இந்த வீடியோவை எவ்வளோ டக்குன்னு முடிக்க முடியுதோ அவ்வளோ டக்குன்னு முடிச்சிடுவேன் நான் இந்த வீடியோவை. அதனால் இந்த வீடியோ டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும்.
அடா கடல் வருடேன்னு பார்த்தா அங்கிட்ட ஐலாண்ட் இருக்குங்க. இந்த பண்ணியை போட்டுருவோம். இந்த மரத்தை வட்டி போட்டிருக்காங்க. டே அங்கிட்டு இருக்கிறா போட, இங்கிட்டு போடான்ட்டு கண்ட்ரோலு ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நான் ஏதோ ஒரு கண்ட்ரோல் அமுக்கிட்டேன். சரி வாங்க. டே அங்கிட்டு போடா, அங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிட்டு வில்லேஜ் இருக்கும். நான் சொல்கிறேங்க, அங்கிட்டாங்க வில்லேஜ் இருக்கும். சரி டக்குன்னு போவோம். இன்னும் 4 நிமிஷம்னு நினைக்கிறேன் வீடியோ. சரி இவங்க போட்டை வச்சுக்கோங்க. போட்டை வைடா போட்டில் உட்கார போட்டில் உட்கார உட்காந்துட்டேன். சரி அங்கே போய் உடச்சிப்போங்க. ஏங்க ஆடுங்க என்னங்க குட்டி கூட இருக்குது. சரி இருங்க, குட்டி கூட வேறு இருக்குது. சரி இருங்க. சரி டக்குன்னு இந்த ஆட்டை போட்டுட்டு இந்த ஆட்டை போட்டுட்டு அப்பாவை மட்டும் வச்சுட்டு, உனக்கு அப்பா மட்டும் நான் செல்லக்குட்டி. சரி அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. ஏதோ பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். ஃப்ளாட் இடங்க கிடச்சிச்சுங்க. கடவுளே அஜிட்டே. சரி போட்டேங்கடா பாட்டை. சோப்பா கொஞ்ச நேரம் ரேடியோ போட்டு. சரி இங்கே வேறு ரேடியோ போட்டு கடுப்பெட்டுறாங்க. ரேடியோ போட்டு உடச்செல்லாம் பார்க்குறேன். நாளைக்கு பொங்கல் முடிஞ்சிடும். நாளைக்கு வீடியோ போட்டாலும் போட்டுருவோம். சரி எப்படா ஏறுவேன். சரி பிளாக் உடச்சிட்டு அப்படியே ஏறிக்கணும். ஏங்க ஏதோ தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆடுங்க இந்த ஆட்டை போட்டுட்டு. ஏங்க எல்லாம் இருக்குங்க அங்கே. ஏங்க நெடர் போட்டலுங்க என்ன நெடர் போட்டலுக்கு நான் படம் பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே நான் பார்த்துட்டேன். சரி அவன்தாங்க. சரி சொன்னேல வில்லேஜுக்கு நெடர் போட்டல் கட்டோம். ஏங்க வில்லேஜுங்க ஓடுங்க. ஐயோ நடா இது ஏதோ கல் மாதிரி இருக்குது. ஏங்க லாவா கல் போடுவாங்க. சரி இதை ஓப்பன் பண்ணுங்க. செஸ்ட்டோட உடச்சிட்டு போகலாம் பார்த்தேன். செஸ்ட்டு கலெக்ட் ஆகிடும். மட்டனில் என்ன பண்ண டேர்ட்டை இங்கே வச்சுருவோம். அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபயர் சார்ஜ் இங்கே இருக்கட்டும். ரெக்கையை தூக்கி போட்டுட்டு சரிங்க வில்லேஜுக்குள்ளே போவோம். சொப்பாடி அவ்வளோதாங்க. வில்லேஜுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். பார்ட் 2 வேணும்னு பார்ட் 2 வேண்டுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதை போட்டுருவோம் நம்மளும். சரி இங்கே ஏதாச்சும் லூட் இருக்கா என்னங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் ஒரு வீட்டில் பெட்டில் ரீஸ்பான் பண்ணிவிட்டு இது என்னடா வீடு புதுசாக வீடாக இருக்குது. வில்லேஜு அவனை அங்கே நிற்கிறான்டா. அயன் காலமாவே. ஆமாம் சரி இந்த ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. என்னக்கு வச்சுருக்காங்க அப்போ இந்த வீட்டை. ஐயோ நைட் ஆகுது. என்னங்க பண்ண நைட் ஆகுதுங்க. சரி எப்படா டேவை முடிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. டக்குன்னு டேவை முடிக்கணுங்க. அந்த ஸ்பீக்கர் சவுண்டு வர வெறுப்பெட்டுட்டேனே. உங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும்தான் அப்படி இருக்குது. அடுத்த நான் ஃபஸ்ட் டைம் வீடியோனால அப்படி தான் இருக்குது. அடுத்து நான் பாருங்கள். அடுத்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன். அடுத்து பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2 இன்னும் போடலை. பார்ட் 2 போடுவோம். அடுத்து தூங்கிடுவாங்க. சரி இருங்க. சரி நம்ம அடுத்த வீடியோவில் சரி அதுக்கப்புறம் சரி இப்போ வெளியே வந்துட்டு சரி நம்மளுக்கு அடுத்து பார்ட் 2 வேண்டுறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 போடுறேன். வேறு இருங்க ஏதாச்சும் இந்த பேரலில் இருக்கான்னு பார்ப்போம். சரி அடுத்து கிராணி போடலாமா இல்லை ஈவில் ரன் போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யார் போட்டலில் நிறைய லைக்ஸ் இருக்கோ அந்த வீடியோ நம்ம இப்போ கிராணிக்கு நிறைய லைக் இருக்குன்னா அந்த கிராணி தான் போடணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஈவில் ரன் நிறைய இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான். ஈவில் ரன் சரி தாய்க்கிழவி ஈவில் ரன் தாய்க்கிழவி. சரி இப்போ டக்குன்னு அவ்வளோதாங்க. வீடியோ முடிய போடு. வீடியோவில் எண்டு பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 1K அடிச்சதில் எனக்கு பெருமையாக இருக்குது. சரி இப்போ ஓகே நம்ம சேனலில் அதுவாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். பாய்